தமிழ் சினிமாவில் தற்போது பெரும்பாலானோருடைய கவனத்தை பெற்ற நடிகர்னா அது சூரியனே சொல்லலாம். தீபாவளி திரைப்படத்தில் கூட்டத்தில் ஒருவராக நடித்திருந்த சூரி அவருடைய விடாமுயற்சினால் காமெடியனாக மாறி சிறப்பாக நடித்துட்டு வந்தார். அதன் பிறகு தன்னை சுற்றி மிக பெரிய வணிகமே நடைபெறும் அளவிற்கு அவரை தன்னைத்தானே வளர்த்து கொண்டார். வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி கதாநாயகனாக நடிக்கிறார் அப்படின்ற தகவல் வெளியானதுமே பலருக்குமே ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. வெற்றிமாறன் சூரியை வைத்து என்ன மாதிரியான படங்களை கொடுக்க போகிறாரு? வெற்றிமாறன் அவர்களை தனது வழக்கமாக பயணிக்கும் கதைக்களத்திலேருந்து மாறி காமெடி ட்ராக்கில் களமிறங்கி விட்டாரா அப்படின்ற கேள்வி இல்லாமல் வெற்றிமாறனை நோக்கி இருந்தது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி எப்படி தாக்கு பிடிப்பார் அப்படின்ற கேள்வியும் சூரியை சுற்றி இருந்தது. ஆனால் இந்த சந்தேக கேள்விகளுக்கெல்லாம் நெத்தி அடியாக அமைந்தது விடுதலை பாகம் 1 திரைப்படம். விடுதலை படத்தில் தனது அசாத்திய நடிப்பில் தனக்கு காமெடி மட்டும் இல்லை சீரியஸான கதாபாத்திரங்கள்லையும் நடிக்க வரும் அப்படின்னு சூரி நிரூபித்து காட்டியிருக்கார். இதனால் விடுதலை 1ஆம் பாகம் வெளியான உடனே ரசிகர்கள் விடுதலை பாகத்தோட 2ஆம் பாகம் எப்போது வரும்னு கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. வெற்றிமாறன் மட்டும் இல்லாமல் சூரி இயக்குனர் ராமனுடைய 7 கடல் 7 மலை படத்திலையும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இந்த படம் சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு பெரும் பாராட்டையும் பெற்றுட்டும் வருது. அதே போல் விடுதலை படத்தினுடைய 2ஆம் பாகமும் சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு சர்வதேச சினிமா ரசிகர்களுடைய பாராட்டையும் குவித்துட்டும் வருது. மேலும் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் கொட்டுக்காளி படத்துலையுமே கதாநாயகனாக சூரி நடித்துட்டு இருக்கார். இந்த நிலையில் சூரி நடிப்பில் 2 வாரங்களுக்கு முன்பு வெளியான படம் தான் கருடன். இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் சக்கப்போடு போட்டுட்டும் வருது. இதனால் இந்த படம் வெற்றி படமாகவே மாறியிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் படத்தோட திரைக்கதைன்னு சொன்னாலும் திரைக்கதையை தனது அசாத்திய நடிப்பால் சூரி ஓவர்டேக் செய்திருக்காருன்னே சொல்லலாம். தமிழில் யதார்த்த ஹீரோவாக மாறி வரும் சூரி வரும் காலங்களில் மீண்டும் காமெடியனாக நடிப்பாரா என்பது கேள்விக்குறியாகவும் ஆகியிருக்கு. சூரி இனிமேல் காமெடியன் கதாபாத்திரங்களில் நடிக்க மாட்டேன்னோ ஹீரோவாக தான் நடிப்பேன்னோ கூறியிருக்கார். நடிகர் சூரி தனது சொந்த ஊரான மதுரையில் இருக்கிற கோபுரம் சினிமாஸில் ரசிகர்களோடு இணைந்து கருடன் படத்தை பார்வையிட்டார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்திப்பில் அவர் நல்ல படங்களுக்கு எப்போதுமே ரசிகர்கள் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க என்பதை நான் நேரிலே முதல் முறையாக பார்க்குறேன். நான் எப்போதுமே நாயகனாகத்தான் இருக்க விரும்புகிறேன். நகைச்சுவை கதாபாத்திரங்கள் வந்தாலும் நடிக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் கதாநாயகனாக நடித்த படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதனால இனிமேல் இதே பாதையில் போகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சூரி கூறியிருந்தார். சூரி கூறியிருக்கும் இந்த பதிலினால் பல இளம் இயக்குனர் அவரை நோக்கி படையெடுக்கவும் ஆரம்பித்திருக்காங்க கோலிவுட் வட்டாரத்திலிருந்து. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.